घुष्यते यस्य नगरे रंगयात्रा दिने तमहं शिरसा वंदे राजानं कुलशेखरम्. குலசேகர பெருமாளுடைய திருநக்ஷத்திரமாகிற இந்த நன்னாளிலே அவருடைய பிரபந்தமாகிற பெருமாள் திருமொழியிலே 2 திருமொழிகளை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்பட்டுள்ளது. அதில் சுவாமி எந்த இடத்துல விட்டாரோ அதிலிருந்து அடியேன் தொடர்ந்து சொல்லப் போகிறேன். அடுத்த திருமொழி அடியனுடைய உபன்யாசத்துக்கு விஷயம். சுவாமி தெரிவித்தார் ஜீவாத்மா அகதி என்பதனை, இல்லையா? அகதித்வம் என்கிற குணத்தை பற்றி தெரிவித்தார் சுவாமி. இந்த பதிகத்திலும், அதாவது அடியன் சொல்லக்கூடிய பதிகத்திலும் அகதித்வம் தான் காட்டப்படுகிறது. அது என்ன, எங்கே காட்டப்படுறது, யாருடைய அகதித்வம் அப்படின்னு கேட்டால், சுவாமி தெரிவித்த திருமொழியிலே ஜீவாத்மாவினுடைய அகதித்வம், அடியேன் சொல்ல போகிற இதில் பகவானுடைய அகதித்வம். சுவாமி பகவான் அகத்தியா, அவனப்படி ஆவானா என்று கேட்டால் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுதான் இந்த ஊடல் பதிகங்கள். நம்மாழ்வாரும் சரி, திருமங்கையாழ்வாரும் சரி, குலசேகர பெருமாளும் சரி, இவ்விதமான ஊடல் பதிகங்களை அருளி செய்துள்ளார்கள். நம்மாழ்வார் மின்னிடமடவார்கள் என்கிற திருவாய்மொழியிலே ஊடல் அந்த விஷயத்தை பற்றி அருளி செய்கிறார். திருமங்கையாழ்வார் காதில் கடிப்பிட்டு அப்படின்னு அழகான திருமொழி, அதிலே ஊடுகிறார். அதே மாதிரி குலசேகர பெருமாள் ஏர்மலர் பூங்குழல் ஆயிரம் ஆதர் என்கிற இத்திருமொழியிலே ஊடுகிறார். இதில் ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள் பெரியோர்கள். ஒவ்வொரு ஊடலிலும் ஒவ்வொரு குணம் வெளிப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு விதமான ஊடல்னு புரிஞ்சுக்கலாம். நம்மாழ்வாருடைய ஊடலிலே அவருடைய வன்மை தெரிகிறது. திருமங்கையாழ்வாருடைய ஊடலிலே அவருடைய மென்மை தெரிகிறது. குலசேகர பெருமாளுடைய ஊடலிலே அவருடைய ராஜகுலம் தெரிகிறது என்று காட்டுகிறார்கள். நம்மாழ்வார் அவருடைய ஊடலிலே வன்மையை காட்டுகிறாராம். எங்கன்னா போகு நம்பி அப்படின்னு சொல்கிறார். அதை காட்டிலும் முக்கியமாக என்னென்னா, ஒரு நான்னு தடிபிணக்கே அப்படின்னு சொல்லி, என்னுடைய அண்ணன்மார்கள் அவர்கள் அறிந்தால் கட்டையால் தான் அடி விழும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெண் பிள்ளை பேசுகிறவாறு இல்லாத அந்த ஆண் தன்மை கொஞ்சம் அங்கே எட்டி பார்ப்பது போல் தோன்றது இல்லையா, அதனால் வன்மை தெரிகிறதுன்னு சொல்லலாம். அதே திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக பேசுகிறாரே, அங்கே இந்த மாதிரிலாம் கிடையாது. பொதுவாக நாம் என்ன நினைப்போம், மாற்றி நினைப்போம், திருமங்கையாழ்வார் அப்படி பேசுகிறோன்னு நினைப்போம். ஆனால் அந்த பரகால நாயகி பாவனையிலே அவர் ரொம்ப மென்மையாக பேசுகிறாராம். அவருடைய மென்மை தெரிகிறது. அந்த இடத்துல கேள்விதான் கேட்கிறார், இது வெண் இது வெண் இது வெண்ணோ. ஆரம்பத்திலேருந்து அப்படித்தான். காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடு அணிந்து போது மறித்து புறமே வந்து நின்னீர் ஏதுக்கு இது வெண் இது வெண் இது வெண்ணோ. காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடு அணிந்து. எம்பெருமான் என்ன பண்ணானா, பரகால நாயிகையோடு அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கணுன்றதுனால சரி, நம்ம பொதுவாக ரொம்ப மேக்கப்லாம் பண்ணினது கிடையாது, பரகால நாயிகையோட அனுபவம், நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லி எம்பெருமான் புறப்பட்டானாம். காதில் கடிப்பிட்டு காதுக்கான ஆபரணம் எல்லாம் சாத்தி கொண்டான். கலிங்க முடுத்து நல்ல பட்டு வஸ்திரம் முதலானவைகள் எல்லாம் சாத்தி கொண்டான். அதுக்கு மேலே தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து திருத்துழாய் மாலையை நன்கு சாத்தி கொண்டான். என்ன எடுத்து அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே அலங்காரம்னு இறங்கினா கொஞ்சம் தாமரமாகத்தான் செய்யும். அதில் நாழி எடுத்து இங்கே பரகால நாய்க்கு கேட்குறா, போது மறித்து புறமே வந்து நின்னீர் எதுக்கு இது வெண் இது வெண் இது வெண்ணோ. 3 முறை கேட்குறா, இது வெண் இது வெண் இது வெண்ணோ. நான் காதில் ஆபரணம் வேணும்னு கேட்டேனா, நல்ல வஸ்திரம் வேணும்னு கேட்டேனா, மாலை எல்லாம் வேணும்னு நான் கேட்டேனா, இது எதுக்கு இது எதுக்கு இது எதுக்கு, வர வேண்டியது சமயத்தில் வரணும், அதுதான் நான் கேட்கறது. அதை விட்டு இதெல்லாம் அலங்காரம்லாம் எதுக்குன்னு கேட்குறாளாம். கேள்விதான். இவரார் இதுவென் இதுவென் இதுவென்னோ
எல்லே இதுவென் இதுவென் இதுவென்னோ அப்படின்னு சொல்லி இதுவென் இதுவென் அப்படின்ற கேள்வியோடு முடிச்சுடுறார் பரகால நாயகி. ஆகையால் மென்மையை காட்டுகிறதுன்னு சொல்கிறார். இங்கே வந்தால் குலசேகர பெருமாளுடைய ராஜகுலம் தோன்றுகிறது. அது எவ்விதமாக தோன்றுகிறது என்பதனை பாசுரங்கள் மூலமாகவே நாம் பார்க்கலாம். ஆக இது ஊடல் திருமொழி. ஊடல் என்பதனை சற்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊடல் பதிகங்களை பாடக்கூடிய மூவருமே கிருஷ்ணாவதாரத்தை குறித்துத்தான் பாடுகிறார்கள். நான் ராமபிரான் இந்த மாதிரிலாம் ஏமாத்தலாம் மாட்டான். ராமபிரான் சொன்ன சமயம்னு சொன்ன சமயத்துக்கு வரக்கூடியவர் தான் சக்கரவர்த்தி திருமகனார் பெருமாள். அதனால் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். கண்ணனை குறித்துத்தான் இந்த ஊடல் பதிகங்கள் எல்லாமே வந்திருக்கின்றன. மின்னடை மடமார்கள் காதில் கடிப்பிட்டு ஏர்மலர் பூங்குழல் ஆயர்மாதர். எல்லா இடத்திலும் விஷயம் என்னன்னு கேட்டால் கண்ணன் வருகிறேன் என்று சொல்லி தாமதமாக வருகிறான். தாமதமாக வந்தவுடனே இவ்வளவு தாமதம் கூடாது, உன்னுடைய முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு இவர்கள் ஊடுகிறார்கள். இவர்கள் கோபித்துக் கொள்கிறார்கள். பிரணய ரோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரணய ரோஷம் தலையெடுத்து சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அந்த மாதிரி நடக்கிறது. இந்த எம்பெருமான் தாமதமாக்கினான்னு சொன்ன உடனே நிறைய நாள்னா நினைக்க வேண்டாம். ஒரு க்ஷணம் 2 க்ஷணம் தாமதமாக்கினாலும் இவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் எம்பெருமான் பிரிந்திருக்கும் போது ஒரு க்ஷணமும் கூட ஒரு யுகம் மாதிரி தோன்றது இல்லையா. திருட்டிர் யுகாயத்தே துவாம் அபஷ்யதாம். உன்னை பார்க்காதவர்களுக்கு ஒரு திருட்டி, ஒரு சின்ன ஒரு நொடிப்பொழுதும் கூட யுகம் மாதிரி இருக்கு. அதனால் அவன் வந்தது 5 minutes லேட் அப்படின்பா அவன். இவா கேட்டால் எவ்வளோ வருஷம் கழிச்சு வரேன்பா இவா. ஆனால் இவாளுடைய எண்ணம் அதனால இப்படி இருக்கிறதுனால இவர்கள் ஊடுகிறார்கள், கோபத்தோடு பேசுகிறார்கள். இதில் குலசேகர பெருமாளுடைய அனுபவம் எப்படின்னா, கண்ணனாலே ஏமாற்றப்பட்ட பெண்கள், அந்த பெண்கள் எல்லாருடைய அனுபவம் தம்மதாக கொண்டு ஒவ்வொரு பெண்ணினுடைய வருத்தத்தையும் ஒவ்வொரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அப்போ அவளுக்கெல்லாம் ஒரு பெண்ணினுடைய வருத்தம் இருக்குமோ என்னமோ, இவருக்கு அப்படி கிடையாது. ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பல பெண்களுடைய வருத்தம் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொருத்தினுடைய புலம்பல். எல்லா இடத்திலும் ஒரு சாதாரணமான பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், கண்ணன் வருகிறான், தாமதமாக வந்திருக்கிறான், இல்லை வேற ஏதோ காரியத்தை பண்ணி வந்திருக்கிறான், நீ இப்படி பண்ணாயே நான் உன்னோடு சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவது தான் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். முதல் பாசுரம், ஏர் மலர் பூங்குழலாயர் மாதர் எனை பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவுதற்காசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூர் மழை போல் பனிக்கூதலைரி கூசி நடுங்கிய முனையாத்தில் வார்மணற்குன்னில் புலர நின்னேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன். கண்ணன் வந்து கதவு தட்டுறான். வா வெளில வாமா அப்படின்னு சொல்லி தட்டுறான். அந்த ஆய்ச்சி சொல்லுகிறாள், நான் ஒரு நாள் எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமா, நீயும் காத்திரு அப்படின்னு சொல்கிறான். கதையெல்லாம் சொல்கிறான் இந்த பாசுரத்தில். ஏர்மலர் பூங்குழல் ஆயருமாதரனை பலருள்ள இவ்வூரில். இந்த ஊரில் நான் ஒருத்தி மட்டுமா கிடையாது, எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அதுவும் எல்லாருமே ரொம்ப அழகான குழல் படைத்தவர்கள், குழலிலே மலரெல்லாம் சூடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பல பேர் உண்டு. நான் அப்போவே அதை யோசிச்சிருக்கணும். நீ வந்து ஒரு இடத்துக்கு வர சொன்னாய், நீ சொன்ன உடனே நான் என்ன யோசித்திருக்கணும், இந்த கண்ணனுக்கு பல பேர் இருக்கிறார்கள், நமக்குன்னு ஒரு சமயம் இந்த இடம்னு சொல்லி குறித்து கொடுத்திருக்கிறான், எல்லாம் வரமாட்டான்னு சொல்லி நான் அன்றைக்கே புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் புரிஞ்சுக்கலை. ஏர்மலர் பூங்குழல் ஆயர்மாதரனை பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவுதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே. அதனால் இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இந்த ஊரிலே உன்னுடைய மார்போடு தழுவுதலுக்கான ஒரு தகுதி இல்லைன்றது எனக்கு தெரியும். அறிந்தறிந்தே தெரிஞ்சுண்டே என்ன பண்ணேன் அப்படின்னா தெரிவிக்கிறாள். அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு. தெரியும், ஆனால் நீ பொய் சொன்ன பார்த்தியா, அதை கேட்டு நம்பிட்டேன். கண்ணன் என்ன மாதிரி பொய் சொல்கிறான் அப்படின்னா, அம்மா உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது, பிரியேன் பிரியில் தரியேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ கண்ணன் சொல்கிறான், நீ உண்மையாக தான் இருக்குமோ. அவன் மாயன் இல்லையா, அவன் பேசும்போது அப்படியே சக்கரை கட்டியாக பேசுவான். பேசுவதை கேட்டால் சரி கண்டிப்பாக வருவான் இவன் அப்படின்னு தோன்றது. முன்னாடி விஷயம் தெரியும், ஆனால் உந்தன் பொய்யை கேட்டு, அவனுடைய பொய் என்ன பொய்ன்னு சொன்னால் அதாவது பிரியேன் பிரியில் தரியேன் அடியேன் பொடியேன் நிறைய வார்த்தைகள் சொல்கிறான்.
அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சமயத்துக்கு அந்த யமுனை கரையிலே ஒரு பெரிய மணல் குன்று இருக்குது தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்துடு, நானும் சரியாக அந்த சமயத்துக்கு வந்து விடுகிறேன் அப்படின்னு குறித்து கொடுத்திருக்கிறான். சரி, அப்படியே அவன் சொல்லியிருக்கானேன்னு சொல்லி இவளும் சென்றாள். இவ சொல்கிறா, கூர் மழை போல் பனி கூதலைதி கூசி நடுங்கி யமுனையாத்தில் வார்மணற்குன்னில் புலர நின்னேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே. சில பேர் ஒரு கோஷ்டின்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு கோஷ்டி அப்படின்னு சொன்னால் 4:30 மணி 4:45 அந்த இடத்துக்கு போயிடுவா. சில பேர் எப்பொழுதுமே 5, 5:15, 5:30 அதுக்கு மேலே வராளோ இல்லையோ அந்த மாதிரி. இவ என்னன்னா, கண்ணன் இந்த நேரம் குறித்து கொடுத்திருக்கிறானே, இதுக்கு தாமதமாக போகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடியே போயிட்டான். முன்னாடியே போய் அவன் ஏதோ சமயம் குறித்து கொடுத்திருக்கிறான் ராத்திரி வேளையில். இவன் மாலையிலேருந்து அங்கே தான் காத்துட்டு இருக்கான். ஆச்சு, மாலையில் அப்படியே சூரியாஸ்தமனம் ஆகிறது, அதுக்கு மேலே பனி பெய்ய தொடங்குகிறது. சொல்கிறா, கூர் மழை போல் பனி கூதலைதி. கூதல்னு சொன்னால் குளிர்னு அர்த்தம். ஒரு மழை ஜோன்னு மழை கொட்டித்துனா அது எப்படி குளிருமோ அந்த மாதிரி எனக்கு பனி பெய்வதனால குளிர்கிறது. அந்த இடத்திலும் அந்த குளிரை அடைந்தும் பனிக்கூதல் எய்தி கூசி நடுங்கி யமுனையாத்தில். கூச்சமாக இருக்கு இவளுக்கு. என்னன்னா, ஏதோ ஒரு ஏகாந்தமான இடம் அப்படின்னு சொன்னால் கூச்சப்பட வேண்டாம். இதுவோ யமுனை கரையாக இருக்குது, 4 பேர் வந்து போயிட்டு இருப்பான், அந்த மாதிரி இடமா இருக்குது. அதனால் கூச்சம், அதுக்கு மேலே நடுக்கம். என்ன நடுக்கம் அப்படின்னு கேட்டால் 2 காரணங்கள். ஒன்று பனி, அதனால் நடுக்கம். மற்றொன்று யாராவது பார்த்து விட்டார்களே ஆனால் என்ன பேசுவார்களோ என்கிற பயம், அதனால் நடுக்கம். கூசி நடுங்கி யமுனையாத்தில். யமுனையாறு, யமுனையாற்றின் கரையிலே இருக்கக்கூடிய ஒரு மணல் குன்று. அதனால் யமுனையாறுன்னு சொல்கிறதுனால 4 பேர் வரக்கூடிய இடமாக இருக்கிறது. சிறப்பு யமுனையாத்தங்கரையிலே இருந்தால் நம்ம குளிப்பதற்காக வந்தாலோ வேறு ஏதோ காரியத்துக்காக வந்தாலோ பாத்திரம் தேய்க்கிறதுக்காக வந்தாலும் ஏதோ ஒன்று நினச்சின்றலாம். ஆனால் யமுனை கரையில் இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா, வார் மணல் குன்னில், மணல் குன்னு மேலே இருக்கேன். மணல் குன்னு அப்படின்றது எப்படிப்பட்ட இடம் என்றால், காதலன் காதலி இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேரக்கூடிய இடம். அங்கே இருப்பதை பார்த்தால் கண்டிப்பாக எல்லாரும் என்ன நினைப்பார்கள், இப்போ வேற ஏதோ காரணத்துக்கு தான் வந்திருக்கா என்று நினைப்பார்கள். அந்த இடத்துல வார்மணர் குன்னில் நின்னேன். நின்னேன் எவ்வளவு நாளி நின்னேன்னா, புலர நின்னேன், விடிய விடிய நின்றுருக்கேன். மாலை பொழுதில் சென்றவள் அடுத்த நாள் விடிகிற வரைக்கும் இருக்கா. வேடிக்கையாக ஒரு விஷயம் இப்போ ஞாபகம் வருகிறது அடியனுக்கு. சில சமயங்களில் இந்த பிள்ளைகள்லாம் இருக்கா பாருங்க, இந்த காலத்தில் கையில் ஃபோன் இருக்குது, ஃபோனை பார்த்துட்டே இருப்பா. எப்போ தான் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியாது. சில சமயங்களில் வேடிக்கையாக ஒரு நண்பன் சொன்ன அடியன் இடத்துல, ராத்திரி ஆச்சு, ராத்திரி ஆன உடனே இந்த ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன், ஆச்சு விடிஞ்சிடுத்து. எங்கள் அம்மா எழுந்து வந்து பார்த்தா அவள் என்ன தெரியுமா சொன்னா, எப்படா எவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டேன்னு கேட்டா. அப்பாடின்னு இருந்தது எனக்கு. ஏன்னா ராத்திரி முழுக்க பார்த்துருக்கேன்னு தெரியலை, காத்தால தான் நீ பார்க்க சீக்கிரம் எழுந்துட்டியா அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி இவளும் மாலை பொழுதில் சென்றவள் ராத்திரி முழுதும் இருந்து புலர நின்னேன், விடிய நின்றேன். புலரன்னு சொன்னால் விடியும் வரையிலும் நின்னேன். ஆனால் இவன் வந்தானான்னு கேட்டால் அவ்வளவு நாடி நின்றும் வரவில்லை. வார்மணர் குன்னில் புலர நின்னேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன். யாராவது கேட்பாளோன்னு, அவன் கண்ணன் தெரியாதா, அவன் பொய் தான் சொல்லுவான். அவன் வார்த்தையை கேட்டு நீ போனியே அப்படின்னா, இல்லை வசுதேவருடைய பிள்ளை நினச்சிட்டு போயிட்டேன். வசுதேவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய பிள்ளையாச்சேன்னு நினச்சிட்டு போனேன். உன் வரவு பார்த்து நின்னேன், அவ்வளவுதான். அப்போ அர்த்தம் என்ன, வரவு பார்த்து நின்னேன்னா நீ கடைசி வரையிலும் வரலை, அன்றைக்கி என்னை விட்டையோன்னு, இன்னைக்கு நீ வரையா, நான் உன்னை விட மாட்டேன் பார் அப்படின்னு சொல்லி இவள் தெரிவிக்கிறாள் முதல் பாசுரத்தில். இது ஒரு பெண்ணினுடைய அனுபவம், ஊடல். அடுத்த பாசுரத்தில், கெண்டையொன் கண் மடவாளொருத்தி கீழையகத்து தயிர் அடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனென்னு கள்ள விழியை விழித்து புக்கு வண்டமறு பூங்குழல் தாழ்ந்துலாவ வான்முகம் வேற்பச் செவ்வாய் துடிப்ப தண்தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதராமை அறிவன் நானே. அடுத்த பெண் பிள்ளை. இந்த கண்ணன் பாருங்களே, எந்த இல்லத்துக்கு போனாலும் இதுதான் நடக்கிறதான். ஊடல் கூடல் உணர்தலை நீடு நின்ன நிறைபுகழ் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லி பாசுரம். நிறைபுகழ் ஆய்ச்சியர், ஆய்ப்பாடியிலே அந்த ஆய்ச்சியர்களுக்கெல்லாம் பெரிய புகழாம், நிறைபுகழ் ஆய்ச்சியர். என்ன புகழ் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தி சொல்கிறாளாம், நான் கண்ணனை வாசத்திண்ணையில் 2 நாள் படுக்க வச்சேன்றாலாம் ஒருத்தி.
ஒருத்தி சொல்கிறா, இல்லை இல்லை, ஒரு வாரம் எனக்காக காத்துட்டு இருந்தான், அதுதான் அவளுக்கு புகழ். எவ்வளவு நாள் கண்ணன் காத்திருந்தான் என்பது புகழ். அந்த மாதிரி ஆட்சிகள். இதில் என்னன்னு கேட்டால் சில பேருடைய கருத்து என்னென்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சி இன்னும் இன்னும் வெறுத்து பேசுகிறாள், கோபத்தோடு பேசுகிறாள் அப்படின்னு நிர்வகிப்பதுண்டு. அடுத்த ஆட்சி சொல்கிறா, கெண்டையோன் கண் மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு. இங்கே கண்ணன் வரலை அப்படின்றது தான் முதல் பாசுரத்தில். ரெண்டாவது பாசுரத்தில் என்னை விட்டு வேறொருத்தி அவளோடு சேர்ந்தாய், அதனால் கோபம் என்று சொல்கிறான். என்னாச்சா, கெண்டையோன் கண் மடவாள் ஒருத்தி பேசுகிறாள். இவள் மற்றொருத்தியை பற்றி பேசுகிறாள். இந்த மற்றொருத்தி எப்படிப்பட்டவள்னா, கெண்டைன்னு சொன்னால் மீன் போன்ற கண் படைத்தவள். மடவாள்னு சொல்கிறதுனால அவளுக்கு ரொம்ப விஷயம்லாம் தெரியாது. இந்த கண்ணன் ஏதாவது சொன்னால் உண்மைதானோ நம்பக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாள் அவள். கெண்டையோன் கண் மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு. எங்கேயோ நடந்திருந்தா கூட பெருசாக நான் யோசிச்சிருக்க மாட்டேன். ஆனால் எங்காத்து பக்கத்தான் வந்தான். கீழையகம் அப்படின்னு சொன்னால் கிழக்கு திக்கில் இருக்கக்கூடிய அடுத்த அகம். அங்கே போயிட்டு கீழையகத்து தயிர் கடைய கண்டு. அங்கே ஒருத்தி தனியாக இருக்கா. என்னமோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏதோ ஒரு காரணமாக வெளியிலே சென்று இருக்கிறார்கள். அவள் தனியாக தயிர் கடைஞ்சுன்னு இருக்கா. தனியாக கடையும் போது அவன் போகிறான். கெண்டையொன்கண் மடவாள் ஒருத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு பார்த்துட்டான். இவ தனியாக இருக்கா, தயிர் கடைஞ்சுன்னு இருக்கா அப்படின்றதை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவள் இடத்திலே சென்று, ஒல்லை நானும் கடைவனென் கள்ள விழியை விழித்து புக்கு. பார்த்தானோ இல்லையே, ஒல்லைன்னா வேகமான அர்த்தம். வேகமாக உள்ள நுழைஞ்சிட்டான். உள்ள நுழைஞ்சு அவன் சொல்கிறான், நானும் கடைவன், நானும் என்னோட சேர்ந்து கடையறேனே அப்படின்னு சொல்கிறான். இவன் பாருங்கோ, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. அமுதத்தை கடையும் போது அன்னு தேவர் அசுரர் வாங்க அலைகடல் அரவமளாவி ஒரு குன்னம் வைத்த வெந்தாய். இது பாசுரம். அங்கே என்னன்னு கேட்டால், தேவர்கள் கடையிற வரையிலும் இவன் போலையா அந்த பக்கமே. தேவர்கள் அன்னு தேவர் அசுரர் வாங்க எங்களால் முடியலை அப்படின்னு கை வாங்கின உடனே தான் இவன் நுழையிறானான். அப்போ அந்த இடத்துல எப்படின்னு கேட்டால், நீங்கள் பண்ணுறவல்ல நான் நுழைய மாட்டேன், அது நிலைமை. அந்த நிலைமை எல்லா இடத்துலையும் இருக்குமானோ. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீ கடைஞ்சுட்டேரு, நானும் கூட கிடையறே அப்படின்னு சொல்லுகிறான். வந்தான், ஒல்லை நானும் கடைவன். தனியால் கடைய முடியாதுமா. அந்த தேவர்கள் அசுரர்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டா தெரியுமா? நான் உனக்கு சகாயமாக இருக்கேன். ஒல்லை நானும் கடைவனென்னு கள்ள விழியை விழித்து புக்கும். அவள் எப்படிப்பட்டவள்? கெண்டையொன் கண் மடவாள். ரொம்ப அழகான கண் படைத்தவள். மடவாள் ஒன்றும் தெரியாதவள். ஆனால் இவனோ கள்ள விழி. அவளது கெண்டை விழி, இவந்து கள்ள விழி. அந்த கள்ள விழியை விழிக்கிறான் இவன். இந்த விழியை விழித்த உடனே மற்றவா யாராவது அனுபவசாலினிகளாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்து தெரிஞ்சுட்டுருவா, இது சரியான நோக்கு கிடையாது. ஆனால் அந்த பெண் பிள்ளை மடவாள் இல்லையா, இன்னும் விஷயம் தெரியாதவள். அதனால் அவள் ஏமாந்துட்டான். இவன் உள்ள நுழைஞ்சிட்டான். கள்ள விழியை விழித்து புக்கும். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் பெரிய மகாபாரதம். என்னன்னு சொல்கிறது இதை? வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வான்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப. என்னாச்சுன்னு கேட்டால், குழல்கள் எல்லாம் அவிழ்ந்து அலைகின்றன. அதுக்கு மேலே வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வான்முகம் வேற்ப, ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய முகமானது வேர்த்திருக்கிறது. செவ்வாய் துடிப்ப, வாயானது துடிக்கிறது. அந்த மாதிரி வாய் துடிப்ப தந்தையர் நீ கடைந்திட்ட வண்ணம். நீ நன்னா தயிர் எப்படி கடைஞ்சேன்றதெல்லாம் எனக்கு நன்னா தெரியும் அப்பா அப்படின்னு சொல்கிறான். இந்த கண்ணன் என்ன சொல்கிறான்? ஆமாம், அங்கே போனேன், அங்கே போய் என்ன பண்ணேன், தயிர் கடைஞ்சேன் அப்படின்றான். அப்போ நீ தயிர் கடைஞ்ச அழகெல்லாம் எனக்கு நன்னா தெரியும், என்ன பண்ணேன்னு தெரியும், அங்கேயே நீ போ அப்படின்னு இவளும் சொல்லுகிறாள். அப்படின்றது 2ஆம் பாசுரம். மெய்யறிவன் நான், அதனுடைய உண்மைத்தனம் என்னன்றது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த பாசுரம், கருமலர் கூந்தல் ஒருத்திதன்னை கடை கணித்து ஆங்கே ஒருத்திதன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்தி குறைத்தொரு பேரைக்கு பொய் குறித்து பொறிகுழல் மங்கையொருத்திதன்னை புணர்தி அவளுக்கும் மெய்ய நல்லை மறுதிருத்தாயுன் வளர்த்தியோடே வளர்கின்றதானுந்தன் மாயைதானே. அங்கே ஒரு பெண் பிள்ளை அவளை ஏமாற்றி பக்கத்தில் போனான். இங்கே எவ்வளவு பேர், பெரிய லிஸ்ட் இருக்குது. கருமலர் கூந்தல் ஒருத்திதன்னை கடை கணித்து, ஒருத்தி இருக்கிறாள், அழகான கூந்தல் படைத்தவள். அவளை கடை கணித்து, கடைக்கண் பார்வையாலே பார்க்கிறான். நேரடியாக பார்ப்பது வேற, கடைக்கண்ணால் பார்ப்பது வேற. நேரடியாக பார்த்தா ஏதோ பொதுவாக பார்க்கும்போது கண்ணும் கண்ணும் சேர்ந்ததுன்னு நினைக்கலாம். நீங்கள் அப்படி கிடையாது. கடை கணித்தான்.
அதுக்கு அர்த்தமே வேற. அதனால் ஒருத்தியை பார்த்து கட்டாட்சிக்கிறான் கடைக்கணித்து. சரி, அவளை பார்த்தான், அவளிடத்தில் ஆசையோ அப்படின்னு நினைக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. ஆங்கே அதே சமயத்தில் இந்த பக்கம் கண்ணு அவளை கட்டாட்சிச்சுட்டு இருக்கா, அதே சமயத்தில் ஒருத்திரன்பால் மருவி மனம் வைத்து, அதே சமயத்தில் மனத்தை வேற ஏதோ இடத்துல வச்சிருக்கான் இவன். இங்கே ஒரு கேள்வி வரும், இந்த பெண் பிள்ளை யார் பேசுகிறாளோ அவள் கண்ணை வைப்பதை பார்த்து விட்டாள் தெரியும், மனம் வைத்ததை எப்படி தெரிந்து கொண்டாள் அப்படின்னு கேட்டால், இந்த கண்ணன் இருக்கானே சில சமயங்களில் ஏதாவது பேசும்போது அவன் யாரோடு இருப்பானா, ராதையோடு இருப்பான்னு வச்சுப்போமே, இந்த ராதைகிட்ட போய் சிந்தையந்தின்பான். அந்த மாதிரி சொன்ன உடனே அவன் நினைப்பது அது கிடையாது, ஆனால் மனசில் இருப்பது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வெளிவந்துடுமோனோ, அதனால் நீ மனசில் வைத்து கொண்டிருப்பது வேற யாரையோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதனால் அப்படி இவள் தெரிந்து கொண்டாள் என்பது போல நிர்வகிக்கலாம். ஆங்கே ஒரு திறன்பால் மருவி மனம் வைத்து. சரி, அப்போ கண் ஒரு இடத்துல, மனம் ஒரு இடத்துல, அடுத்து மத்தொருத்தி குறைத்து, வாக்கு மத்தொருத்திக்கு. அவளிடத்துல வேணா சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அடியே என் கொடியே என் அப்படின்றான். உனக்கு தாமாண்ணா, உன்னை தவிர வேற யாருக்கும் கிடையாது, அனன்யார்க சேஷன் அப்படின்னு சொல்லி அவளிடத்திலே சொல்லுகிறான். ஒருத்தி அவளுக்கு உரைத்து. அதே சமயத்தில் அடுத்து என்ன பண்ணுறான்னா, ஒரு பேதைக்கு பொய் குறித்து. ஒரு பேதைக்கு பொய் குறித்து. யார் அந்த பேதைன்னா, முதல் பாசுரத்தை பேசினா பாருங்க, அவளுக்கு பொய் குறித்து, அவளுக்கு தப்பாக பொய்யான ஒரு நேரத்தையும் இடத்தையும் சொல்லிட்டான். வரேன் அப்படின்னு சொல்லி நேரத்தை குறித்த கொடுத்தான். அவள் பேதை, பாவம், அவளுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, அவள் பைத்தியம் அப்படியே நம்பின்னு அங்கே வார்மணர் குன்னில் புலர நின்னாள். நாள் ஒரு பேதைக்கு பொய் குறித்து. புரிகுழல் மங்கையொருத்தி தன்னை புணர்தி. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒன்றா, கடைசியில் புணர்ச்சி யாரோடு அப்படின்னு கேட்டால் அவள் ஒருத்தி இருக்காள். புரிகுழல் மங்கை, அழகான குழல் படைத்த மத்தொருத்தி. புரிகுழல் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்குது. அடியன் அவ்வளவா சப்தார்த்தங்களுக்குள்ளே போகலை, ஏன்னா நிறைய பாசுரங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறதுனால. புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி, கடைசியில் சேர்ந்தது யாரோன்னா இவளோடு தான். அப்போ ஒரு கேள்வி வரும், சரி மற்றதெல்லாம் இருந்தாலும் ஒருத்தியோடு புணர்ந்தானோ அப்படின்னா தெரிவிக்கிறாள், அவளுக்கும் மெய்யனல்லை, அவளிடத்திலேயும் மெய்யனல்லை, உண்மையாக இல்லை நீ. மருதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளருகின்றதால் உந்தன் மாயைதானே. இப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் கண்ணனை பார்த்து சொல்லுகிறாள் ஒரு பெண் பிள்ளை. நீ இப்படி 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 பண்ணவன், உன்னை போய் நம்ப முடியுமா, உன்னை போய் நம்ப முடியுமா? மருதிருத்தாய், சின்ன வயசுலேயே இந்த மருத மரங்கள் உன் மேலே பட்டுது, ஸ்பர்ஷித்த காரணத்தினால் அவத்தை அழித்து விட்டாய். அதனால் உன் பக்கலிலே வரக்கூடியவர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவன் நீ. அழிக்கக்கூடியவன்னா சம்ஸ்லேஷம் தருகிறேன், கலக்கிறேன்னு சொல்லி கலக்காமல் போவது தானே அழிப்பு. அதனால் அழிக்கக்கூடியவன் நீ. மருதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயதானே. நீ வளர வளர உன்னோட உன்னுடைய அந்த வஞ்சனம் இருக்கிறதே அதுவும் கூடவே வளர்றது. கொஞ்சம் பொதுவாக குழந்தைகள் சின்ன பருவத்தில் நிறைய சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வயசாக ஆக அந்த சேட்டைகள் எல்லாம் குறையும் அப்படின்றது தான் நம்பிக்கை. நான் சொல்கிறா கிடையாது, நாங்கள் அப்படி தான் நம்பின்னு இருந்தோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நீ வளர வளர உன்னுடைய வஞ்சனமும் வளர்ந்து கொண்டே போகிறது. வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே அப்படின்னு சொல்லி இது ஒரு பெண் பிள்ளை சொல்லுகிறாள். மற்றோரிடத்தில் மற்றொரு பெண் பிள்ளை சொல்லக்கூடிய பாசுரம் 4ஆம் பாசுரம். தாய்முலை பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்னு பேய்முலை வாய் வைத்து நஞ்சையுண்டு பித்தரென்னே பிறரேச நின்னாய். ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்கு கந்தாய் இதுவும் முன் கோரம்பு கேட்கும் அன்னே. கண்ணன் வந்து கதவு தட்டுறான். உள்ளே விடுமான்னு சொல்லும்போது இவ சொல்கிறா, தாய்முலை பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்னு பேய்முலை வாய் வைத்து நஞ்சையுண்டு பித்தரன்னே பிறரேசனின் நாய் அப்படின்னு கூப்பிடுறான். அர்த்தம் என்னன்னா, யசோதை பிராட்டி இருக்கிறாள். யசோதை பிராட்டி தன்னுடைய மார்பிலே அமுதம் போன்ற பால் வைத்து இவனுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஆசையோடு இருக்கிறாள். ஆனால் அவளை விட்டு பூத்தனையினுடைய நஞ்சு கலந்த பாலை அமுது செய்தான் கண்ணன் இல்லையா. நீ அப்படி பண்ணவன் தானே அப்படின்னு முதல்ல தெரிவிக்கிறாள். தாய்முலை பாலில் அமுது இருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்னு. உண்மையில் கண்ணன் தவழ்ந்தும் போகலை, தளர் நடையிட்டு சென்னும் போகலை. ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பிராயம், முதல்ல வந்தது பூத்தனை தானே, அதனால் நடக்கக்கூடிய பிராயமும் கிடையாது.
ஆனால் இங்கே திட்டும்போது கொஞ்சம் நாலு சேர்த்தே திட்டுவோமே, இவனாக போனதாக சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்கிறா. தவழ்ந்து தளர்நடையிட்டு சென்னு, உனக்கும் முடியவே இல்லை, சரியா நடக்கக்கூட தெரியலை, ஆனால் இவளை விட்டு அங்கே சென்றாய் தளர்நடையிட்டு சென்னு, பேய் முலை வாய் வைத்து நஞ்சையுண்டு, அமுதிருக்க நஞ்சையுண்டு, இப்படி பண்ணாயே. அதனால் ஊரார் எல்லாரும் என்ன சொல்கிறா தெரியுமா, ஒன்று பித்தன் என்னே பிறரேச நின்னாய், பிறர் எல்லாருமே உன்னை ஏசுகிறார்கள், அவனா பித்தன், எங்கே யாரோட எப்படி நடக்கணும்னே தெரியாதவன் அப்படின்னு சொல்லுகிறார்கள், அதனால் நான் உன்னோடு கலப்பதா இல்லை அப்படின்னு சொல்லி இவள் சொல்கிறா. நம்ம சொல்கிறான், அம்மா அதெல்லாம் சின்ன வயசு, அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கண்ணன் சொல்ல பார்க்கும்போது நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்கிறா. ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தே நன்குகந்தா. இப்போ மட்டும் என்ன மாறின நீ ஒன்றும் மாறலை தெரிவிக்கிறாள். ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப, எனக்கு அவ்வளவு காதல் இருக்கிறது. என்ன காதல், எவ்வளவு காதல்னா, ஆயம் அப்படின்ற வார்த்தைக்கு பொன்னுன்னு அர்த்தம். பொன் போல ஆகும்படியான காதல் இருக்கிறது எனக்கு. பொதுவாக பல இடங்களில் வரும், மென்முலைகள் பொன்னரும்ப அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அதாவது நாயகனை விட்டு பிரிந்தால் இந்த பயலை அப்படின்றது வருவதுண்டு, வெளுப்பாயிடும், உடம்பெல்லாம் வெளுத்து போகும். அப்போது அந்த வெளுப்பதை பொன்னு வந்திருக்கிறது, பொன்னரும்ப பொன்னிறமாய் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்வதுண்டு. அந்த மாதிரி எனக்கு உன்னிடத்தில் காதல், உன்னை விட்டு பிரிந்தால் என்னுடைய நிறமே மாறிப்போகிறது, அப்படி இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய என்னை விட்டு ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப யான் விட வந்த என் தூதியோடே. நான் என்ன பண்ணேன், நான் ஒருத்தியை தூதாக விட்டேன். இந்த கண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அந்த தூதியோடு நீ மிகுபோகத்தை நன்குகந்தாய். அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ நான் காத்து கொண்டிருக்கிறேன், கண்ணா சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு செய்தி அவள் மூலமாக அனுப்பியிருக்கிறாள் இவள். இந்த கண்ணன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், அவளை அகப்படுத்தி அவளோடு போகங்களை அனுபவிக்க தொடங்கினான். அவளுக்கு மேலே காதல் உண்டா, ஏதாவது உண்டா, ஒன்றுமே கிடையாது. நான் அனுப்பினால் அதனால் வந்தவள் அவள். அந்த மாதிரி காதல் இல்லாத அவளோடு நீ போகங்களை அனுபவிக்கிறாயே, அதே மாதிரி தான் அமுதிருக்க நஞ்சை உண்டாய், நான் இருக்க அவளோடு அனுபவித்தாய், நீ எவ்விதத்திலும் மாறவே இல்லை. பல இடங்களில் இந்த ஆழ்வார்கள் மோசப்போவது உண்டு. இவா தூதாக யார் அனுப்புகிறாளோ அவள் திருப்பியே வரமாட்டா. என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார், வாராய் மட நெஞ்சே வந்து மணிவண்ணன் சிறாறு திருத்துழாய் மாலை நமக்கருளி தாராந்தருமென் இரண்டத்தில் ஒன்னதனை யாரானும் ஒன்னாதார் கேளாமே சொன்னக்கால் ஆராயுமேலும் பனி கேட்டதன்னெனிலும் போராதொழியாதே பொந்திடு நீ என் நேர்க்கு காரார் கடல் வண்ணன் பின்போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான். நம்மாழ்வார் என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார் அப்படின்னார். இப்படிய நெஞ்சினார், அவர் ரொம்ப பெரியவராயிட்டார். கிட்ட இருந்த வரையிலும் நெஞ்சு, அங்கே போகணுன்னு நெஞ்சினார் அப்படின்றார். அங்கே போனால் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். பரமபதத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு நெஞ்சை தூதாக அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, நம்மாழ்வாருடைய நெஞ்சுன்னு சொல்லி தன்னுடைய சிம்ஹாசனத்துக்கு பக்கத்தில் ஒரு சிம்ஹாசனம் இட்டு நெஞ்சை வைத்திருக்கிறானாம், நம்மாழ்வாருடைய நெஞ்சு அப்படின்னு சொல்லி. அதனால் அங்கே போனால் அவர் ரொம்ப பெரிய ஆளாயிட்டார்னா நெஞ்சினார் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார். நம்மாழ்வார் சொன்ன உடனே பரகால நாய்க்கு ஜாகிரதையாக சொல்கிறா, அப்பா வாய் நீ வராமல் இருந்துடாத, நீ என்ன வேணா பண்ணு, நான் வராமல் இருந்துடாதே அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டு சொல்லி அனுப்புகிறா. ஆனாலும் வராமல் ஏமாத்திடுத்து அப்படின்னு இது வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. நபும்சகமிதி, ஆமாம்மா ஆமாம், ரொம்ப அழகான வியாக்கியானம் அந்த இடத்துல. நீ வாராதே, அதாவது நீ வராமல் இருந்துடாதே அப்படின்னு சொன்னாரணும். அப்போ தான் அந்த நெஞ்சு, ஓஹோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வேறு உண்டா அப்படி அந்த நெஞ்சு தெரிஞ்சுட்டு அதுவே காரணமாக இருந்து விட்டதுன்னு வியாக்கியானம், அழகான வியாக்கியானம். இந்த மாதிரி வேடிக்கையாக கவிகளும் சொல்கிறது உண்டு. அந்த இது சொல்கிறோம், அந்த இடத்துல அந்த வியாக்கியானத்தில் வருது. அதே மாதிரி நபும்சகமிதி ஜ்ஞாத்வா பிரியாயை பிரேஷிதம் மனஹ தத்து தத்ரைவரமதே ஹதாஃப் பாணினினா வயம். கவிகள் சொல்கிறா, இந்த பாணினால் கெட்டேன், பாணினியால் கெட்டேன்னா அப்படின்றா. பாணினி அப்படின்றவர் யாருன்னா சம்ஸ்கிருத வியாக்கரணம் அதை நன்கு அமைத்து கொடுத்தவர் பாணினி என்பவர்.
அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர்னா பொதுவாக சம்ஸ்கிருத வியாக்கரணம் அறிந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதாவது இந்த மனசு அப்படின்ற சப்தம் இருக்கிறது, மனசப்தம் என்னன்னு கேட்டால் நபுன்சகலிங்கம் அப்படின்னு பொதுவாக சொல்றது உண்டு. அதனால மனசு இருக்கே இந்த நபுன்சகம் அப்படின்னு நம்பி நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய காதலியிடத்திலே அதை அனுப்பினேன். நபுன்சகமிதி ஜாத்வா பிரியாயை பிரேஷிதம் மனஹா, அது அங்கேயே நன்னா இருந்துடுத்து, அந்த நெஞ்சு அங்கேயே ரமிக்கிறது. தத்து தத்ரை வரமதே, யாரால கேட்டேன்னா ஹதாஃப் பாணினினா வயம், பாணினினால கேட்டேன் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி தூதாக அனுப்பினா அவளோடு நீ போகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய், அவளுக்கு மேல காதல் உண்டா இல்லையா? கிடையாதே, இருந்தாலும் நீ அனுபவிக்கிறாய், இது என்ன நியாயம்? ஆய்மிகு காதலோடு யான் இருப்பதான் விடவந்த என் தூரியோடே நீ மிகு போகத்தை நன்குகந்தாய், இதுவும் உன் கோரம்பு கேட்கும் அன்னே, உன்னுடைய தீமைக்கு ஏற்கும்படியாகத்தான் இது உள்ளது. கோரம்புன்னு சொன்னால் தீமையின் அர்த்தம் அப்படின்னு இந்த பாசுரம். அடுத்த பாசுரத்தில் மின்னொத்தனும் இடையாளை கொண்டு அடியே நடி 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 மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு விங்கிருள்வாயந்தன் வீதியூடே பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன். கண்ணுத்தவளை நீ கண்ணாலிட்டு கை விழிக்கின்றதும் கண்டே நின்னேன். என்ன கவலை விட்டு இங்கு வந்தாய், இன்னமங்கே நடனம்பி நீயே. அடுத்த ஆயிடுச்சு. அங்கே போனால் அவ சொல்கிறா, மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு வீங்கிருள்வா எந்தன் வீதியூடே. நான் கண்ணன் இருக்கான் பாருங்கோ, எந்த பெண் பிள்ளையுடைய அகத்துக்கு வந்திருக்கானோ அந்த அகத்துக்கு முன்னாடி எந்த வீதி இருக்கிறதோ அந்த வீதியிலே அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி ஏதோ ஒரு சமயத்தில் சென்றிருக்கிறான். எப்படி சென்றிருக்கிறான்னா, மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு, ரொம்ப அழகான மெலிந்த இடை கொண்டவள் ஒருத்தி, ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையை கொண்டு வீங்கிருள்வா எந்தன் வீதியூடே. அவன் என்ன பண்ணுறான், ராத்திரி ரொம்ப இருள் மூடி இருக்கிறது, வீங்கிருள் பெரிய இருள், அர்த்தராத்திரின்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வீங்கிருள்வாய் எந்தன் வீதியோடே. நீ இருட்டில் போனே சரி, போகிறது நம்ம பக்கத்து வீதியிலேருந்து போகக்கூடாது, எனக்கு தெரியாமல் போகக்கூடாதா, எங்கள் ஆற்று முன்னாடியிலேருந்தே போகிற பத்தியா, உனக்கு என்ன தைரியம்? எந்தன் வீதியோடே. அதில் சொல்கிறா, கண்ணன் பார்க்குறான், நாமும் கருப்பு, அதுவும் இந்த இருளில் போகும்போது நாம் தெரியவே மாட்டோம், இவன் எப்படி கண்டுபிடிச்சா? இப்போ சொல்கிறா, பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு. நீ என்ன பண்ணியிருக்கலாம், நீ எதுவுமே இல்லாமல் உன்னுடைய திருமேனியே காட்டிக்கொண்டு சென்றிருந்தால் தெரிஞ்சிருக்காது. இருள் அண்ண மாமேனி உன்னுடைய மேனி, சூழ்ந்து இருள் இருக்கிறது, தெரிஞ்சிருக்க மாட்டேன். ஆனால் இந்த கண்ணை இருக்கான் பாருங்களே, பண்ணுற காரியங்களே எல்லாம் இப்படி தான். என்ன பண்ணானா, பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு, தங்கம் போல மின்னக்கூடிய ஒரு ஆடையினாலே முட்டாக்கிட்டு கொண்டு சென்னானா. அந்த வீதி வரையிலும் பேசாம தான் வந்திருக்கான் அவன். அங்கே வந்தோன்னு இவன் பார்த்துடுவாளோன்னு பயந்து தங்கம் மாதிரி மின்னக்கூடிய ஒரு ஆடை, அதை கொண்டு குக்கூடலிட்டு, பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன். ஓ, அங்கே தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்றான் கண்ணன். ஐயோ ஏதோமா விட்டுடேம்மா அப்படின்னு சொன்னால், அது மட்டுமா நீ பண்ண, கண்ணுத்தவளை நீ கண்ணாலிட்டு இப்படி முட்டாக்கிட்டு கொண்டு போகிறான். அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், தன்னையும் அந்த பெண் பிள்ளையும் முட்டாக்கிட்டு செல்கிறானா. அதனால் அந்த பெண் பிள்ளைக்கு சரியாக தெரியல எங்கே என்ன இருக்குன்னு. அதுக்குள்ளே இவன் பார்த்துட்டான், ஒரு பெண் பிள்ளை தன்னை பார்ப்பதை, இவன் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து விட்டான், கண்ணுத்தவளை. அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவளை கடை கணித்து, அதாவது கண்ணுத்தவளை நீ கண்ணாலிட்டு கைவிழிக்கின்றதும் கண்டே நின்னேன். அங்கே அவளை அழைத்து கொண்டு சென்றிருந்தாயே, அவளுக்காவது உண்மையாக இருந்தியான்னு கேட்டால் கிடையாது. அந்த சமயத்திலேயே மற்றொருத்தியை பார்த்து கொண்டு கண்ணுத்தவளை நீ கண்ணாலிட்டு, ஆனால் கண்ணால் ஜாடை காட்டுறானா, அங்கே வந்துட வேண்டிய இந்த சமயத்தில் வர வேண்டியது கண்ணால் ஜாடை காட்டி கொண்டு, கண் ஜாடை சொன்னால் சரியா புரியுமோ இல்லையோ அப்படின்றதுனால கைவிழிக்கின்றதும், கையால் வேற ஜாடை காட்டுறானா, அங்கே வந்துடுமா சரியான்னு சொல்லி. இப்போ பக்கத்தில் இருக்கா, இருக்கும்போதே நீ அப்படி பண்ணுறியே. கண்ணுத்தவளை நீ கண்ணாலிட்டு கைவிழிக்கின்றதும் கண்டே நின்னேன். என்ன கவலை விட்டிங்கு வந்தாய், இன்னமங்கே நடனம்பி நீயே. அந்த ரெண்டாவது ஒரு பெண் பிள்ளை இருக்காளே, அவளுக்கு தான் ஜாடை காட்டினேல்ல அங்கே வர சொல்லி, அவள்கிட்டயே போயேன், இங்கேயே வர இப்போ அப்படின்னு சொல்லி அங்கேயே செல் அப்படின்னு இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். என்ன கவலை விட்டு இங்கு வந்தாய், அவளை விட்டு எதுக்காக நீங்கள் வருகிறாய், இன்னமங்கே நடனம்பி நீயே. அந்த சமயத்தில் அங்கேயே போன்னு சொன்னோன்னு இவன் சொல்கிறானா, எனக்கு வேற எதுவும் கிடையாதுன்னா அகதி அப்படின்றானா. வியாக்கியானத்திலேயே வருகிறது, நான் அகதி வேற யாரும் கிடையாதுன்னா, அப்பா நீ நம்பி
நம்பின்னு சொன்னால் பூரணனாக இருக்கக்கூடியவன். அகத்தின்ற வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே முடியாது. நீ நம்பி உனக்கு நிறைய இடங்கள் உண்டுப்பா, நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்லுகிறாள். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இங்கே கண்ணன் தன்னுடைய அகத்தித்துவத்தை வெளிப்படுத்த பார்க்கிறான், இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் அவன் அகத்தியான்னு கேட்டால் அகத்தி தான். எல்லா இடத்துக்கும் போகும்போதும் அவன் அகத்தியாக நினைத்து கொண்டு தான் செல்கிறான். சரி, அவ்விதமாக எண்ணுக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய், இன்னும் அங்கே நடனம்பி நீயே. அடுத்த பாசுரம், மற்பொரு தோளுடை வாசுதேவா வல்வினையேன் துயில் கொண்டவாரே இத்த இரவிடையே மத்தென்னை இந்நனமேலிட்டு அகன்னு நீ போய் அத்த இரவுமோர் பித்தை நாளும் அறிவயரோடு மணைந்து வந்தாய் எத்துக்கு நீ என் மருங்கில் வந்தாய் எம்பெருமான் நீ எழுந்தருளே. இந்த பெண்பிள்ளை வருங்கோ, இவளுடைய கதை இன்னும் அழகா இருக்கு. என்னன்னு கேட்டா, கண்ணன் இவள் பக்கத்திலேயே உறங்கிக் கொண்டிருந்தான். அதுதான் சொல்லுகிறாள், மற்பொரு தோளுடை வாசுதேவா. மற்பொரு தோளுடை வாசுதேவா, மல்லர்களோடு பொருதக்கூடியவன் நீ. மற்பொரு தோளுடை வாசுதேவா, மல்லர்களோடு பொருதக்கூடிய தோள் படைத்தவன் நீ. அங்கே சொல்றா மற்பொரு தோளுடை வாசுதேவா. வசுதேவருடைய மகன் நீ. அதனால நீ என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாது, நீ பாட்டுக்கு எங்கே போனாலும் சண்டையெல்லாம் போட்டுட்டு வர. மற்பொரு தோளுடை வாசுதேவா. அந்த பெண் பிள்ளை வாசுதேவான்னு சொல்லது நல்ல விதமாக சொன்னான். இங்கே வாசுதேவான்னு சொல்கிறது வேற அர்த்தம். அங்கே வசுதேவர் நல்லவர், அதனால் நீயும் நல்லவனாக இருப்பாய் என்று நினைத்தேன். இங்கே அப்படி கிடையாது. பெரிய நாயகனுடைய பிள்ளைன்னா பொதுவாக இந்த எம்எல்ஏ பிள்ளைகள், எம்பி பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான்னு கேள்விப்படுறோமோ. அந்த மாதிரி வாசுதேவன் இல்லையா, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். மற்பொரு தோளுடை வாசுதேவா வல்வினையேன் துயில் கொண்டவாரே. வல்வினையேன், நான் பெரிய பாவி, என்ன பண்ணிட்டேன், துயில் கொண்டவாரே, நான் துயில் அமர்ந்தேன். என்னாச்சு அப்படின்னா, அப்படின்னு சுவாமி தெரிவிக்கிறார், உங்க அப்பாவே 2 கல்யாணம் பண்ணிட்டவர் தானே வாசுதேவா அப்படின்றது கவிதமாக அர்த்தம் கொள்ளலான்னு சொல்லி. ஆக பலவிதமான அர்த்தங்கள். வல்வினையேன் துயில் கொண்டவாரே. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டால், படுக்கையிலே கண்ணனும் இவளுமாகத்தான் இருந்தார்கள். இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், பெரிய பாவம், ஏதோ ஒரு பாவம் பண்ணேன், அதனால் தூங்கி போயிட்டேன் நான் தெரியாமல். வல்வினையேன் துயில் கொண்டவாரே. அதே சமயத்தில் அவன் என்ன பண்ணானா, இத்த இரவிடையே மத்தென்னை இந்நனமேலிட்டகன் நீ போய். இவ தூங்கிட்டான்றதை பார்த்து, நல்ல வேளை தூங்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லி அவளை அதே படுக்கையில் விட்டு, அணை அப்படின்னு சொல்லப்படுறது. அது எப்படிப்பட்ட அணையா, அதில் படுத்துண்டா எழுந்துக்கவே மாட்டான். இந்த காலத்தில் படுக்கையை பாருங்க, பலவிதமான வசதிகளோடு வருகிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெத்தை அது. அந்த மாதிரி அணை மேலே இட்டு அகன்னு நீ போய், அகன்று சென்னாய். அது மாதிரி தெரிவிக்கிறாள், இன்னணை மேலிட்டு அகன்னு நீ போய் அத்த இரவும் ஓர் வித்தை நாளும் அறிவயரோடு மணைந்து வந்தாய். இவன் போனவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டா, இவன் காத்தால எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியோ திரும்பி வந்திருக்கலாம், ஒன்றும் வரலை. அதான் சொல்றா, அத்தை இரவும், அன்றைய நாள் இரவு முழுக்க போச்சு. அதுக்கு மேலே பிற்றைய நாளும் அடுத்த நாள் கூட முகம் காட்டலையாம். அத்தை இரவும் ஒரு வித்தை நாளும் அறிவயரோடு மணைந்து வந்தாய். அறிவயர் அப்படின்னு சொன்னால் பெண் பிள்ளைகள்னு அர்த்தம். அந்த பெண் பிள்ளைகளோடு, 5 லட்சம் கோடியில் இருக்கக்கூடிய பெண்களோடு எல்லாம் நீ கலந்து வந்தாய். அறிவயரோடு மணைந்து வந்தாய். எத்துக்கு நீ என் மருங்கில் வந்தாய். எல்லாரையும் தொட்டு வந்துட்டே இல்லையா, இப்போ ஏன் பக்கத்தில் எதுக்கு வர, நீ வராதே. எத்துக்கு நீ என் மருங்கில் வந்தாய் எம்பெருமான் நீ எழுந்தருளே. ரொம்ப அழகான விஷயம் இந்த இடத்துல காட்டப்படுகிறது பாருங்க. அவளே தான் சொல்றா, எத்துக்கு நீ என் மருங்கில் வந்தாய். அங்கே வரும்போது வந்தாய் அப்படின்னு சொல்லுகிறாள். அவளே அப்படி சொன்ன உடனே, என்ன இருந்தாலும் கண்ணன் தப்பே பண்ணினாலும் கூட அவனை நாம் இப்படி பேசக்கூடாது, நம்முடைய ஸ்வரூபத்துக்கு சேரத்தான் பேச வேண்டும் என்று நினைத்து அடுத்து சொல்கிறாள், எம்பெருமான் நீ எழுந்தருளே. அப்போ வந்தாயின்னு சொன்னவள் எழுந்தருளினாயின்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. சரி, அங்கே விட்டு போச்சு, அடுத்தாவது சரியா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் நீ எழுந்தருளே அப்படின்னு அந்த ஸ்வரூபம் இருக்கு பாருங்க. தான் சேஷபூத்தை அப்படின்ற அந்த ஸ்வரூபத்தை உணர்ந்து தன்னுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்கிறாள். எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தைகளை ஜாகிரதையாகத்தான் பிரயோகம் பண்ண வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எம்பெருமான் நீ எழுந்தருளே. இங்கே எம்பெருமான் அப்படின்னு சொல்றதுனால என்ன தெரிகிறதுன்னா, நான் இருவரிலும் நீ என்னுடைய பிரியன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதெல்லாம் கிடையாது, நீ சுவாமி தான், நான் தாசி தான், நீ பண்ணுறதையெல்லாம் ஏற்றுக்க வேண்டியது என்னுடைய கடமை. பெருமான் நீ எழுந்தருளே அப்படின்னு சொல்வதாக கொள்ளலாம். அத்த இரவும் ஒரு வித்தை நாளும் அறிவயரோடு மணைந்து வந்தாய். எத்துக்கு நீ என் மருங்கில் வந்தாய் எம்பெருமான் நீ எழுந்தருளே ஆச்சு.
அடுத்த இல்லத்துக்கு சென்று அவளும் இதே மாதிரி ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. இவன் சொல்கிறான், பை அரவினனை பள்ளி நாய் பண்டையோ மல்லோம் நாம் நீ உகக்கும் மையறியோன் கண்ணினாரும் அல்லோம் வைகியம் சேரி வரவொழி நீ செய்ய உடையும் திருமுகமும் செங்கனிவாயும் குழலும் கண்டு பொய் ஒரு நாள் பட்டதே அமையும் உள்ளுவம் பேசாதே போகு நம்பி. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இப்போல்லாம் நீ என்னை தவிர்க்கக்கூடாது, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொள்ளக்கூடியவன். அதனால் என்ன அர்த்தம்னா, என்னிடத்திலே ஏதாவது கைங்கரியம் பெற வேண்டும் என்று யாரானும் ஆசை கொண்டால் அவர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்லி நான் பை அரவினனை பள்ளியன் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறான். இவன் சொல்கிறா, பை அரவினனை பள்ளியினாய் பண்டையோ மல்லோம் நாம், நாங்கள் அந்த பழையவர்கள்னு நீ நினைக்காத, நாங்கள் நிறைய தேறிட்டோம், நீ சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாம் முன்னாடி நம்பிட்டு இருந்தோம், நாங்கள் அந்த பண்டையோம்னா முன்னாடி இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் கிடையாது, பண்டையோம் அல்லோம் யாம், நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஆமாம் நானும் அப்படிலாம் கிடையாது, நான் முன்னாடி மாதிரிலாம் இப்போ இல்லை நிறைய திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அதெல்லாம் கேட்குறதா இல்லைன்னு வேலை சொல்கிறா. நீ யுகக்கும் மையறியோன் கண்ணினாரும் அல்லோகும் வைகியம் சேரி வரவொழி நீ. அதாவது நாங்கள் ரெண்டு கிடையாது, நாங்கள் முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இப்பொழுதும் இருப்போமேயானால் நீ சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டுண்டு ஏற்றுக்கொண்டு இருந்திருப்போம். இல்லை உனக்கு ரொம்ப பிடிச்சவாள் அவள் இருக்கா பாருங்க, யாரிடத்திலெல்லாம் கண்ணன் சென்றிருக்கிறானோ அவர்கள் நீ உகக்கும் மையறியோன் கண், அப்படிப்பட்டவர்களும் நாங்கள் கிடையாது. ஆகையால் எங்களுடைய இடத்துக்கு நீ வராது, எம் சேரி வரவொழி நீ வராதே அப்படின்னு சொல்லி இவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ அந்த கண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், செய்ய உடையும் திருமுகமும் செங்கனிவாயும் குழலும் கண்டு. அந்த கண்ணன் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் காட்டுறானா, அவனுடைய உடை, அவனுடைய திருமுகம், அவனுடைய திருவாய், அவனுடைய குழல், இதெல்லாம் காட்டுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அந்த சமயத்தில் அப்படி உத்தரியத்தை எடுத்து சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், இப்படி அழகாக இருக்கா அப்படின்னு காட்டுறா மாதிரி. அது திருமுகம் எல்லாம் அப்படி காட்டுறான், அதில் பலவிதமான செய்கைகளை எல்லாம் பண்ணுகிறான். செங்கனிவாய் ஈன்னு சிரிக்கிறான்னு வச்சுக்கலாம், செங்கனிவாயும் குழலும் கண்டு அப்போன்னு சொல்லி தன்னுடைய குழலையெல்லாம் பேணி காட்டுறான். எவ்வளோ அழகு பார்த்தியா, எவ்வளோ அழகு பார்த்தையான்னு அப்படி சூச்சனமாக காட்டுறானா. அப்படிவா சொல்கிறா, செங்கனிவாயும் குழலும் கண்டு. அப்பா இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கும், இப்போ நாங்கள் ஏமாறுவதாக இல்லை, நாங்கள் ஏமாறுவதாக இல்லை. பொய் ஒரு நாள் பட்டதே அமையும், நாங்கள் ஒரு நாள் முன்னாடி இது எல்லாத்துக்கும் மயங்கி இருந்திருக்கோம், அது அன்னைக்கு பட்டதே போதும், ஒரு நாள் பட்டது போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் இப்போ சொல்கிறான், அம்மா அன்னைக்கு நான் அப்படிலாம் பண்ணியிருப்பேன், ஏமாத்திருப்பேன், நான் இப்போ பண்டையோம் அல்லோம் யாம் அப்படின்னு இவனும் சொல்கிறான். அப்போ சொல்கிறா, அப்பா இந்த கதைலாம் எங்கள்கிட்ட வேண்டாம், புள்ளுவம் பேசாதே போகு நம்பி, இந்த பொய்யெல்லாம் அவனு பேச வேண்டாம். அப்போ ஒரு விதமாக சைகையால் காட்டினா நம்பலை, வார்த்தை சொல்லி பார்த்தா நம்பலை, புள்ளுவம் பேசாதே போகு போகுன்னா. போகுன்னு சொன்ன உடனே நான் எங்கே தான் போவேன், எனக்கு வேறு கதி இருக்கான்னு திருப்பி கேட்குறான். இவளிடத்திலேயும் சில பேர் ஒரே டயலாக் வச்சுருப்பா, திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி இவனும் நான் அகத்தி அப்படின்னா, அது எங்கேருந்து கற்றுண்டான்னா, இதோ குலசேகர பெருமாளை தெரிவிக்கிறார் அகத்தி அகத்தின்னு, அவன் இதை கற்றுண்டான், அகத்தி அகத்தின்னு சொல்கிறான். அதெல்லாம் நாங்கள் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது நம்பி, நீ பூரணனாக இருக்கக்கூடியவன், நீ சொல்லலாகாது போகு நம்பி. சரி அப்படியாச்சு. அடுத்த பாசுரம், என்னை வருகவென குறித்திட்டின மலர் முல்லையின் பந்தரு நீழல் மன்னியவளை புனரப்புக்கு மத்தென்னை கண்டுழரா நிகழ்ந்தாய் பொன்னிறவாடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டினீ போதியேலும் இன்னமென் கையகத்தீங்கொரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே. என்னை வருகவென குறித்திட்டு இவ சொல்றா, எனக்கு வர வேண்டும்னு சொல்லி ஒரு இடமும் சமயமும் குறித்து கொடுத்தாய். எங்க வர சொன்னானாம் தெரிவிக்கிறாள். இனமலர் முல்லையின் பந்தர் நீழல், ஒரு முல்லை பந்தல், கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கக்கூடிய முல்லை மலர்கள், அவற்றாலே செய்யப்பட்ட ஒரு அந்த முல்லை பந்தல், அந்த பந்தல் கீழே இந்த சமயத்தில் வந்துடுன்னு சொல்லி கண்ணன் சொல்லியிருக்கான். அந்த பந்தர் நீழல் இவ வந்திருக்கா. இவ வந்த சமயத்தில் பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒருத்தி காத்து கொண்டிருக்கா. காத்து கொண்டிருப்பதை பார்த்து இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால், அவளுக்கும் தெரியாதபடி இவள் மறைந்து நின்னாள். அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டால், கண்ணன் வருகிறான், அவளோடு சம்ஸ்லேஷிக்கிறான்.
அப்போ இவ சொல்றா, என்னை வருகவென குறித்திட்டினமலர் முல்லையின் பந்தர் நீழல் மன்னி அவள். இங்க மன்னி அவளைன்னு பிரிக்கக்கூடாது. சில சமயங்களில் சந்தை சொல்லும்போது அப்படி பிரிச்சு விடுறா, அப்படி சொல்லக்கூடாது. மன்னி அவள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையாக சொல்ல வேண்டும். நான் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து அங்கே பொருந்தி இருக்கிறாள் அவள். அந்த இடத்துல மன்னி அவளை புனரப்புக்கு புணர வேண்டும் என்பதற்காக அவன் ஆரம்பித்து விட்டான். அந்த சமயத்தில் மறைந்திருந்த இவள் வெளியில வரா. வெளியில வந்தோன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, மத்தென்னை கண்டு உழரா நெகிழ்ந்தாய். என்னை கண்டு உயிர்காளா அப்படின்னு கண்டு உழரா நெகிழ்ந்தாய், கலங்கினவனை போலே நெகிழ்ந்தாய். அதுக்கு மேல என்ன பண்றானா, பொன்னிறவாடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும். அப்ப என்ன பண்றான், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்ற மாதிரி தன்னுடைய பயத்தை காட்டிக்கொண்டு, அச்சத்தை காட்டிக்கொண்டு, தன்னுடைய வஸ்திரத்தை கையிலே ஏந்தி கொண்டு பொன்னிறவாடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும். அச்சம் காட்டி நீ போதியேலும்னு சொல்லியிருக்கலாம், இல்லை பொய் அச்சம்னு சொல்றா. உன்னுடைய அச்சம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி எனக்கு நன்னாவே தெரியும். அதாவது எப்படின்னா, சில சமயங்களில் ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கும், தெரிஞ்சேதான் நாம் தாமதமாக போயிருப்போம். கோஷ்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோஷ்டிக்கு 5 மணிக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கணுமே, போகலை, சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போவோமே அப்படின்னு வந்தாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், எங்கேயாவது அப்படி வம்பெல்லாம் பேசிட்டு வருவோம். அந்த கோஷ்டி கிட்ட வந்த உடனே அங்கே கோஷ்டி இருக்கக்கூடியவர்கள் பார்க்கும்போது அப்போ என்னமோ அவசரமாக வர மாதிரி வரும் பாருங்களேன். எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஐயோ வேணும் தான் வந்தான்னு கிடையாது, ஏதோ வேற காரியத்தில் மாட்டின்டா, எவ்வளோ அவசரமாக வரா பாருங்க அப்படின்னு 4 பேர் நினைக்கும்படியாக வரும் பாருங்கள். அதுதான் பொய்யச்சம். அந்த மாதிரி தான் இவன் பொய்யச்சம் காட்டி போகிறான். அதெல்லாம் பொய்யச்சம்னு எனக்கு தெரியும்பா. பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும். அந்த அச்சம் உண்மையாக இருக்குமேயானால் நீ என்ன பண்ணியிருக்கணும், என்னோடு உண்மையாக இருந்திருக்கணும். இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரே சமயம் ஒரே இடம் 2 பேருக்கு சொல்லாமல் இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு கூட நீ ஜாகிரதை வகிக்கவில்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உனக்கு அச்சமும் உண்மை கிடையாது. பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும் இன்னமென் கையகத்தீங்கு ஒரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே. இதுக்கு மேலே நீ என் கையில் அகப்பட்டாயே ஆனால் என் சினம் தீர்வன் நானே, என் சினம் தீர்வன், என்னுடைய கோபத்தை எல்லாம் தீர்த்து விடுவேன் அப்படின்னு இந்த இடத்துல அழகான ஒரு ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. உடைய பிள்ளை அப்படின்னு ஒரு அரையர் சுவாமி, அவர் இந்த உய்ந்த பிள்ளை அப்படின்ற ஒரு சுவாமி இந்த இடத்துக்கு அபிநயம் காட்டும்போது என்ன பண்ணாராம், என் சினம் தீர்வன் அப்படின்னு வரும்போது இந்த பெண் பிள்ளை தன்னுடைய திருவடியால் உதைப்பது போல அந்த ஒரு அபிநயம் பிடித்து காட்டினாராம். அந்த சமயத்தில் எம்பார், அப்படி பண்ணல் ஆகாது, அது பண்ணால் சினம் தீர்வதே ஆகாது. நான் கோபத்தை தீர்க்க வேண்டும்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்காததை பண்ணணும். காலால் உதைத்தால் மகாபிரசாதம்னு சொல்லிடுவான் அவன். இதுதான் வேணும், இந்த ஸ்பர்சம் தானே வேணும்னு சொல்லிடுவான். அதனால் அது பண்ண ஆகாது. என்ன பண்ணணும்னா முகத்தை மாற வைக்க வேண்டும், முகத்தை மூடிக்கணும், இல்லை திருமுகத்தை காட்டாமல் இருக்க வேண்டும். அதுதான் அவனுக்கான தண்டனை. எப்பொழுதுமே சில சமயங்களில் இந்த வகுப்புகள் ஏதாவது நடந்துட்டுருக்கும், பள்ளிக்கூடமாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், வகுப்பு நடந்துட்டுருக்கும். அந்த பிள்ளைகளுக்கே அவளுக்கே ரொம்ப போர் அடிக்கிறாரேன்னு தோணி அவள் பேச ஆரம்பிச்சுடுவா. பேச ஆரம்பித்த உடனே அந்த வாத்தியார் என்னமோ பெரிய தண்டனை கொடுக்குற மாதிரி பாடத்துலேருந்து எழுந்து போங்கோ அப்படின்பார். அப்பா இதுதான் காத்துட்டு இருந்தோம், நாங்கள் வெளியில் போக சொல்ல மாட்டான்னா எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் நேடும். ஒரு தண்டனை கொடுக்கும்போது அந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது இல்லையா. என் சினம் தீர்வன் நானே அப்படின்னு சொன்னால் திருவடியால் உதைப்பது தண்டனை கிடையாது, முகம் மாற வைப்பது தான் தண்டனை அப்படின்னு அழகான நிர்வாகம். அவ்விதமாக என் சினம் தீர்வன் நானே அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த இடத்திலெல்லாம் அந்த ராஜகுலம் தோன்றுகிறதுன்னு சொல்லலாம். என்னிருந்தால் அரசர் தண்டனை கொடுத்து பழக்கம், அது அந்த பெண் பாவனை வரும்போதும் கூட அப்படி எட்டி பார்க்கிறதுன்னு சொல்லலாம். என் சினம் தீர்வன் நானே. அடுத்த பாசுரம், மங்கள நல் வனமாலை மார்வில் இலங்க மயில் தழை பீலி சூடி பொங்கிளவாடை அறையில் சாத்தி பூங்கொத்து காதில் உணரப் பெய்து கொங்கு நறுங்குழலாறுகளோடு குழைந்து குழலினி தூதி வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குழலின் இசை போதராதே. கண்ணன் மற்றவர்களோடு புணரும்போது எப்படி செல்கிறான் என்பதனை இந்த பெண்பிள்ளை வர்ணிக்கிறாள், தெரிவிக்கிறாள். மங்கள நல் வனமாலை மார்பில் இலங்க, பெரிய வனமாலையானது மார்பிலே அழகாக இலங்க விளங்க, மயில் தழை பீலி சூடி, நல்ல பெரிய மயில் பீலியை சூட்டி கொண்டு பொங்கிளவாடை அறையில் சாத்தி, அழகாக இருக்கக்கூடிய வஸ்திரத்தை எல்லாம் அறையிலே சாத்தி கொண்டு காதிலே பூங்கொத்தை எல்லாம் வைத்து கொண்டு கொங்கு நறுங்குழல் ஆறுகளோடு,
நல்ல குழல், அழகான குழல். அப்படிப்பட்ட குழல் படைத்தவர்களோடு குழைந்து குழலினி தூதி வந்தாய். அவர்களோடு நன்னா குழஞ்சு அவர்களோடு நன்கு சம்ஸ்லேஷித்து அவர்களுக்காகன்னு சொல்லி ரொம்ப அழகாக குழல் ஊதுகிறாயே. குழல் இனிதூதி வந்தாய். அங்கே ஊதிட்டு இங்கே வர பார்த்தியா? அங்கே ஊதி நீ அங்கேயே இருக்க வேண்டியது. குழல் இனிதூதி வந்தாய். எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குழலின் இசை போதராதே. உன்னுடைய குழல் இசையானது எங்களுக்காகன்னு சொல்லி ஒரு நாளும் வராதா? எங்களுக்காக, எங்களுக்கேன்னு சொல்றதுனால அவளுக்கு இல்லாமல் எங்களுக்காகன்னு சொல்லி ஒரு நாளும் உன்னுடைய குழல் இசை இருக்காதா அப்படின்னு கேட்கிறா. அதனால அவர்களோடு நீ குழைந்து குழலி தூதினாயா, அவர்களுடைய இரு, எங்களுக்குன்னு கிடையாதோன்னு, அதனால நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தெரிவிப்பதாக கொள்ளலாம். எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குழலின்னிசை போதராதே. குழலின்னிசைன்னு சொல்றதுனால இவர்கள் கருதுவது எதைன்னு கேட்டால் திருப்பி சம்ஸ்லேஷத்தை தான். சம்ஸ்லேஷித்து எங்களுக்காக குழல் ஊத வேண்டும், அதை நீ பண்ண மாட்டேங்கிறையே அப்படின்னு சொல்லி விதமாக இத்துடன் 9 பெண் பிள்ளைகள் அவரவர்கள் எவ்விதமான ஒரு பாவனை அடைந்தார்களோ அந்த பாவனையெல்லாம் தாம் ஒருத்தரை அடைந்து குலசேகர பெருமாள் அருளி செய்திருக்கிறார். கடைசி பாசுரம், அல்லிமலர் திருமங்கை கேழ்வந்தன்னை நயந்திளவாய்ச்சிமார்கள் எல்லிப்பொழுதிலே மத்தூடி எழ்கி உரைத்த உரையதனை கொல்லி நகர்க்கிரை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லிய இந்தமிழ் மாலை பத்தும் சொல்ல வல்லார்க்கில்லை துன்பம் தானே தெரிவிக்கிறார். அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை. திருமங்கை கேழ்வன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பெரியவிராட்டியாருக்கு கேழ்வனாக இருக்கக்கூடியவன். அதனால் பெண் பிள்ளைகளிடத்திலே சரியாக நடப்பான் அப்படின்னு நினைத்து இவர்கள் என்ன பண்ணினார்கள், அவனை நயந்து, நயந்துன்னு சொன்னால் ஆசைப்பட்டுன்னு அர்த்தம், நயந்து இளவாய்ச்சிமார்கள், பாவம் வயசு ரொம்ப குறைவு, அவளுக்கு அனுபவம் இல்லை, இவனை போய் நம்பினான். இளவாய்ச்சிமார்கள் எல்லி பொழுதினில் ராத்திரி வேளையிலே ஊடி, அவர்கள் ஊடல் கொண்டு ஊடி எழ்கி உரைத்த உரை, அவனை நன்கு ஏசி அவர்கள் உரைத்தார்கள். அந்த உரையதனை கொல்லி நகர்க்கிரை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லிய இந்தமிழ் மாலை 10. அவர்கள் ஊடினதை அப்படியே இந்த குலசேகர பெருமாள் இவ்விதமாக அழகான தமிழிலே கேட்பதற்கும் அழகாக அர்த்தங்களும் அழகாக அமையும்படியாக 10 பாசுரங்களை பாடியிருக்கிறார். அவரே பலஸ்ருதி அருளி செய்கிறார். சொல்லிய இந்தமிழ் மாலை 10 சொல்ல வல்லார்க்கில்லை துன்பம் தானே. அப்படி சொல்ல வல்லவர்களுக்கு துன்பம் இல்லை. என்ன துன்பம் கிடையாதுன்னா, நாங்கள் அவனிடத்தில் ஊடும்படியாக அதுக்கு மேலே புணரும்படியாக ஒரு நிலைமை இருக்கே, அப்போ விஸ்லேஷம் இருந்ததுனால தானே திருப்பி இந்த ஊடல் என்பது வருகிறது. அந்த விஸ்லேஷ துக்கமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி பலஸ்ருதியை சொல்கிறார். அப்போ கண்ணனோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கும்படியான ஒரு பெறாப்பேறு கிட்டும் அப்படின்னு தன்னுடைய இந்த திருமொழிக்கு பலத்தை அருளி செய்து குலசேகர பெருமாள் இந்த திருமொழியை முடிக்கிறார். நாமும் இந்த பாசுரத்தோடு இந்த உபன்யாசத்தை முடித்து கொள்ளலாம். ஆக இதற்கு முன்பரிகத்திலே திருமொழியிலே தம்முடைய அகத்தித்வத்தை தெரிவித்தார். இந்த திருமொழியிலே அந்த எம்பெருமான் தன்னுடைய அகத்தித்வத்தை தெரிவிப்பதை பற்றி தெரிவித்தார் அப்படின்றதை குறிக்கொண்டு நீங்கள் இந்த குறிக்கொள்ள வேண்டியது. ஆக இந்த உபன்யாசத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.